மாட்டாங்க. அம்மா பிள்ளைங்கிறத தாண்டி ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்தது உங்களுக்குள்ள. எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுவார், அம்மா இப்படி படம் வருதுமா, இந்த கதை இருக்குமா, நான் இங்கே ரேஸுக்கு போகிறோமா செய்யுமான்னு. அவங்களுடைய ஒவ்வொரு கட்டத்துக்கும் அம்மாவுடைய மிகப்பெரிய வளர்ச்சி வந்து மரியாதை தரக்கூடிய நபர் அஜித் அவர்கள். அவர் கூட நடித்தவர் எல்லா பேருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் விளைவாக இப்போ அஜித் அவர்கள் கொஞ்சம் மீண்டும் வரணும். அம்மா இல்லைங்கிற ஒரு விஷயம்தான் இருந்தாலும் அதுலேருந்து சோகத்துலேருந்து கொஞ்சம் மீண்டு வரணும். மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். காலையிலே ஒரு துயரமான செய்தி. அதாவது அஜித் அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க வந்து அவங்க அம்மா. அப்பா பிடிக்கலன்னு சொல்லலை, இருந்தாலும் அம்மா கூட வந்து ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்தார். ஏன்னா ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்னு வீட்டில் எதிர்ப்பு வந்தப்போ கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்க. அவங்களுடைய திருமணமாக இருக்கட்டும், அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து அவங்க அம்மா ரொம்ப கூடவே பேக் போனாக இருந்திருந்தாங்க. இப்போ தான் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டார். அந்த அதிர்ச்சியிலேருந்தே அவர் வந்து இன்னும் வெளியே வரலை. அதுக்குள்ளே அவங்க அம்மா இறப்பு செய்தி வந்து இன்னும் அஜித் அவர்களுக்கு பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்திச்சுன்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங்லேருந்து அவங்க கூடவே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்களே சார், உண்மையா அவங்க அம்மா? அஜித் அவர்கள் சுருக்கமாக சொல்ல போனால் எப்பவுமே பெண்கள் மத்தியில் தனி மரியாதை வச்சிருக்காரு. அது தாய் மேலே ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு பற்று பாசத்தை வச்சுருந்தார். காரணம் வந்து இந்த அளவுக்கு நான் முன்னேற்றத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னா என்னுடைய தாயார் தான் அப்படின்னு நிறைய தடவை அஜித் அவரோட பழகின விதத்தில் பத்திரிகை சந்திக்கும் போது நிறைய சொல்லியிருக்காரு அம்மாவை பற்றி. பட் இங்கே இப்போ அஜித்தோட இந்த முன்னேற்றத்துக்கு வந்து ஒரு காரணம் முழு முக்கிய காரணம் அம்மாங்கிறது போக அப்பா ஒரு காரணமாக இருந்திருக்காரு, நம்ம பேசுவோம். பட் இங்கே அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம பாலக்காடை சேர்ந்தவர் தான் அஜித் குமாருடைய அவங்க அப்பா வந்து சுப்பிரமணியம் அவர்கள். பட் அம்மா வந்து கொல்கத்தாவை சேர்ந்தவர். பட் அங்கே அவர்கள் 2 பேர் வேலை சம்மந்தமாக வந்து ஒரு அவங்க அப்பாவை சந்திக்கும் போது பார்த்தோன்னா இங்கே ஆட்டோமேட்டிக் லவ் ஒன்று உருவாயிருக்கு. இப்போ இருக்கிற லவ்ங்களோ அப்போல்லாம் பெரிய பிரச்சனையாக அந்த லவ்வுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கு. அதை மீறி அவங்களோட ஒன்றா அந்த அன்பு இருக்கிறதுனால சரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக லைஃப் போச்சு. வேலை விஷயமாக நிறைய இடங்களுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகி போக வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது. இந்தியாவில் ஒரு முக்கியமான ஸ்டேட்டுக்கெல்லாம் போனாங்க. பட் இறுதியாக பார்க்கும்போது பார்த்தா சென்னை தான் அவங்களுக்கு ரொம்ப ஹாட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு டிசைட் பண்ணார் அவர் மணிஷ் சார், அவங்க அஜித்தோட அப்பா. அப்போ சென்னையிலே கிட்டத்தட்ட செட்டில் ஆகிறாங்க. இப்போ அவர்களுக்கு பிறந்தவங்க தான் 3 பேர். ஸோ 3மே வந்து அது ஆம்பளை பசங்க தான். அதில் 2வது தான் நம்ம அஜித் குமார் அவர். ஸோ ரொம்ப குடும்பம் வந்து அது கொஞ்சம் வசதியான குடும்பம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல அந்த பசங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ஃப்ரீடம் தரக்கூடிய அவங்க அப்பா அதை நல்ல ஒரு செல்லமாக கொடுத்து அப்போவே கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தவர் தான் அதை. பசங்க நல்லா பெரியவங்களாக வளர்ந்ததுக்கு பிறகு போனால் அவங்க அண்ணன் 2 பேருமே அதை நிறைய பிஸ்னஸ் பண்ணாங்க. வெளிநாட்டில் போயெல்லாம் இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்த ஒரு விஷயம். இங்கே அஜித் மட்டுமே பார்த்தோம்னா 10வது வரைக்கும் தான் அவர் படித்து அதுக்கு மேலே படிப்பு அவருக்கு வந்து சரியாக வரல. அவருடைய கவனம் பூரா பார்த்திங்கன்னா இந்த ரேஸில் சம்மந்தப்பட்டதாகவே போகுது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வளர்ந்த பிறகு ஒரு ஆம்பிஷன் ஒன்று இருக்கும். அப்போது பைக் ரேஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. பைக்கை பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீடு அப்போ வரும். பைக் மெக்கானிக்கலாக வேறு தெரிஞ்சவர் அவர் கொஞ்சம் வேலைகள் நிறையாவே. பட் ஒரு பக்கம் அதாவது மேற்கொண்டு படிக்கலைங்கும் போது அங்கே வந்து அஜித் அப்பாவுக்கு அங்கே தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. நல்லா படிப்பான்னு சொல்லி பசங்க அண்ணன் தம்பி 2 பேர் நல்லா படித்தது பண்ண நீ நல்லா படிக்கணும்னு சொல்லும்போது அவருக்கு அதில் கவனம் போக முடியல. அப்போ நான் ரேஸுக்கு போகும்போது ரொம்ப கோவப்படுறாரு. நீ படிக்க சொன்னால் ரேஸுக்கு போகிறேங்கிற அப்படிங்கும்போது தான் இப்போ பணம்லாம் நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது தான் அப்போ தான் அவர் என்ன பண்ணாருன்னா இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார். எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலைக்கு போகிறார். இந்த பைக் மெக்கானிக் தெரிஞ்சு அதனோட சம்பாதிக்கிறாரு. இதோட வந்து ஆள் கொஞ்சம் நல்லா ஹேண்ட்ஸமாக நல்லா இருப்பார் அஜித் அவர் சின்ன வயசில் பார்க்கும்போது. அப்போ தான் ஒரு மாடலிங் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ மாடலிங் பண்ணும்போது அதில் வரக்கூடிய அந்த விளம்பர படங்களில் வரும்போது தான் நம்முடைய கேமரா மேதை பிசி ஸ்ரீராம் அவருடைய பார்வையில் அஜித் அவர்கள் படும்போது அவர் தான் வந்து திரையுலகத்துக்கு கொண்டு வர்றார். அப்போது சினிமாவுக்கு வரைங்கிறது கேட்கும்போது வந்து அம்மா வந்து ஓரளவு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ மோகினி அவர்கள் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. சரி பையனுடைய ஆசைப்படுறான் அப்படி அவருடைய வளர்ச்சியில் போட்டோம்னு சொல்லி அம்மா சப்போர்ட்டு. இன்னொரு பக்கம் அப்பா எதிர்ப்பு. வேணாம் சினிமா அது இதெல்லாம் போகக்கூடாது, நீ நான் படிக்க சொன்னால் நீ சரி கார் ரேஸ்ன்னு போகிற, அதாவது போல ஸ்போர்ட்ஸ் இது நீ சினிமா துறைக்கு போகணுன்னா அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பான்றாங்க. இருந்தாலும் வந்து அம்மா மூலமாக அம்மா அப்பாட்ட சொல்லி இல்லை பையன் ஆசைப்படும் போது இருக்கட்டுங்க, போயிட்டு வரட்டும், என்னன்னு தான் பார்த்துக்கோமே, எல்லாத்துலேயுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அம்மா தான் சப்போர்ட் பண்ணி அப்பாவை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி அஜித்துக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பார். அதனால தான் சொல்கிறது அஜித்துடைய வளர்ச்சி முக்கியமான காரணம் அம்மான்னு சொல்கிறது ஒரு காரணம் தான். அப்போது அந்த படங்கள் வருது. ஒரு படம் பண்ணிட்டு வரப்பான்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த படம் ஹிட் ஆகுது. ஏற்கனவே அமராவதி தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் படமே. அதுவே 100 டேஸ் படம் உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சு உங்களுக்கு. அதை அதற்கு முன்பாக என்விடியன் படத்தில் பண்ணாங்க. தெலுங்கு படம் வந்து பிரேம புஸ்தகம்னு ஒரு படம்லாம் வந்து பண்ணாங்க. இந்த படம் ஹிட் ஆகணுன்னா தொடர்ந்து வாய்ப்புகள் வர்றது மாதிரி இருக்குது. அப்போ நீ ஒரு படம் தானே பண்ணிட்டு வர்றேன்னு சொன்ன நீ திரும்பி எதுக்கு படத்துக்கு பண்ணுறீங்களா, படம்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போகிறாரு.
உடனே அம்மா கிட்ட போய் என்னம்மா அப்பா இப்படி சொல்கிறாரு போது விடு நான் உங்கள் அப்பா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி நீ தொடர்ந்து நல்ல படங்கள் வந்தால் நீ பண்ணு நீ அப்படின்னு அம்மாவுடைய ஆதரவு தான் அஜித் அவருக்கு நிறையா வருது. அப்போ அம்மாவுடைய சப்போர்ட்டில் வர்றாரு, நிறைய படங்கள் கமிட் ஆகுது. கிட்டத்தட்ட எல்லா படங்களுமே பார்த்தோன்னா ஹிட் லிஸ்ட்லேயே போகுது அவருக்கு அது பிகினிங் பீரியடு. அப்போது இங்கே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு அஜித்துக்கு கொஞ்சம் பிடிக்காமையே போகுது. அம்மா ஒரு சப்போர்ட். திடீர்னு அப்பா என்ன பண்ணுறாரு ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கோச்சிட்டு தனியாக போகிற மாதிரி சூழ்நிலை வருது. 7 வருடங்கள் வந்து பிரிந்திருக்காங்க. அப்பாவுடைய மணிக்கும் வந்து அஜித் அவர்களையும் தொடர்பே 7 வருஷம் இல்லாமல் போகுது. ஆனாலும் அஜித் அவர்கள் அப்பா மேலே எப்பயுமே தனி ஒரு பாசம் பிரியம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அஜித்தோட அம்மா மட்டுமே இருக்கட்டும் வருவார், ஒன்றும் இல்லை கோவம் எவ்வளோ இருக்க போதுப்பா நீ தொடர்ந்து படங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே படங்கள் நிறையா பண்ணுறாரு. இதற்கு பிறகு பார்க்கோம்னா அவரோட நடித்த ஷாலினி அவர்கள்ட்ட ஒரு லவ் வருது. இவருடைய அப்பா அம்மாவே இந்த லவ் மேரேஜ் தான். அப்போ அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா வாழ்க்கையை ஒரு முறை உனக்கு பிடிச்ச பொண்ணோட நீ வாழ்ந்துக்கண்டி அப்படி சொன்னால் ஷாலினி அவர்கள் கூட்டு வந்தபோது நல்ல பொண்ணாக இருக்குன்னு அவங்க அம்மா ரொம்ப ஓகே சொல்கிறாங்க. அப்பாவும் கொஞ்சம் இந்த கதை டிஸ்டர்ப் ஆகுது, இருந்தாலும் பரவாயில்ல அம்மா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அதை ஓகே பண்ணி வச்சிடறாங்க. அஜித்துக்கும் ஷாலினிக்கும் மேரேஜ் ஆகுது. அவங்களுக்கு பசங்க மேலே ஒரு லவ்வில் இருக்காங்க பாட்டின்ற முறையில். ஷாலினியும் அவங்க மாமியார் மோகினி அவர்கள் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இவர் பெண்களே மதிப்புரை தரக்கூடியவர் அஜித் அவர்களுக்கு வந்து. ஏன்னா ஒய்ஃபை கூட பார்த்தா டார்லிங் தான் கூடுவார். இப்போ அம்மாவை ரொம்ப பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அப்போது இந்த நடுவில் இப்படிலாம் போகும்போது பார்த்தா அப்பாவுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லைன்னா கூட அவரை வந்து அஜித்குமார் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் வெளிநாட்டெலாம் சுற்றுப்பயணம் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கப்பலில் வந்து ஒரு டூர் போவாங்க. இப்போ நீங்கள் தெரியும் உங்களுக்கு அதை ஒரு 15 days 1 month டூர் போவாங்க. ஸோ லக்ஸரியாக இருக்கும் உங்களுக்கு, அதாவது டாப் மோஸ்ட் A1 கேட்டகரியில் இருக்கும். அப்போ அவ்வளோ செலவுகள் பண்ணி அப்பாவை கூப்பிட்டு வச்சு நீ வெளிநாட்டு போயிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்ச சம்பவங்கள் இருக்குது. அப்போ தான் வந்து அஜித்தோடைய அந்த அஃபெக்ஷன் கொஞ்சம் புரிய வருது. நம்ம என்ன தான் கோச்சிட்டோம்னா கூட பையன் மேலே ஒரு தனி லவ்வாகவே இருக்கா அப்படின்னு. இங்கே அம்மாவை அனுப்பலாம் போது வேணாம் இங்கே உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் பார்த்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இங்கே இருக்காங்க, அப்பா மட்டும் அனுப்பிச்சி விட்ட ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இப்படி சில விஷயங்களை போகும்போது தான் இவருக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வீடு கட்டணுன்னு ஒன்று கட்டுறாங்க. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாலினுடைய அப்பா நான் அவரெல்லாம் சந்திச்சிருக்கேன் பாபுன்னு சொல்லிட்டு, அவர் ஒரு டெய்லர், பேசிக் டெய்லரு. பட் அந்த வீட்டில் எல்லாம் அதாவது இந்த நமக்கு கூட்டு குடித்தனம்னு சொல்லுவோம், எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுகிறார் அஜித் அவர்கள் மட்டும் எல்லாமே ஒன்றா இருக்கணும். இப்போ அவர் கட்டின வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஒரு ஃப்ளோரில் வைக்கிறாங்க, நாம் ஷாலினி இவங்களோட ஒரு ஃப்ளோரில், இவருடைய பிரதர்ஸுக்குன்னு ஒரு இது, ஷாலினோட அப்பா அம்மாவுக்குன்னு ஒரு இடம் வராங்க கொடுக்குறாங்க. எல்லாம் ஒன்றாவே நம்ம இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாலிசி உள்ளவர் அஜித். அதை ஸோ இது எல்லாமே வந்து அம்மாவுடைய அட்வைஸ் தான், எல்லாம் ஒன்றா இருக்கிற வரைக்கும் ஒன்றா இருக்கணும் பாஸ் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ படிப்படியாக ஒன்று வரும்போது அஜித்துடைய கேரியர் வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு போகுது. படங்கள் டாப் மோஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வர்றாரு, ரசிகர்கள் பட்டால். இது அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாட்டையும் சொல்கிறாங்க நீங்கள் வேணான்னு சொன்னீங்க, பையன் மாதிரி இன்றைக்கி வந்து எப்படி இருக்கா அப்படி ஒரு நல்ல நிலைமையில ரசிகர்களுக்கு இவரை வந்து நிறைய அட்வைஸ் பண்ணி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அம்மாவுடைய ஆதரவு தான். இப்போ இன்றைக்கு வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது இது வந்து அவனால் ஜீரணிச்சிக்கவே முடியல. அவனால் வயது ஒரு காரணம் இருந்தால் கூட. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 மார்ச் மாதம் அவங்க அப்பாவுடைய மரணம் திடீர்னு வந்து ஏற்படும்போது ரொம்ப அப்செட் ஆனார். நான் தான் வந்து உடன்பாடு இல்லைன்னா கூட அப்பாலாம் நம்ம இல்லைங்கிற வச்சு தான் அவர் கன்வே பண்ணார். அதில் ரொம்ப அப்செட் ஆனார். அந்த நிகழ்ச்சி கூட வந்து இப்போ தமிழக அமைச்சர் விஜய் அவர்கள் கூட வந்து ஆறுதல் சொல்லிட்டு போன விஷயம் வந்து 2 பேர் நெருங்கிய நண்பர்கள்ன்ற வரல. பட் அன்றைக்கே என்ன சொன்னார்னா இது என்னுடைய ஒரு சோகமான ஒரு விஷயம், யாரும் ரொம்ப சிரமப்பட்டு வந்து நீங்கள் வந்து இந்த அலைய வேண்டாங்கிற அளவுக்கு அஜித் அவர்கள் நிறைய விஷயத்தை அவருடைய மேனேஜ்மெண்ட் சொல்லப்பட்ட ஒரு தகவல். இன்றைக்கு கூட அது அவர் தான் சொல்லியிருக்கார், என்னுடைய இந்த உங்களுடைய அந்த என்னென்னா ஆறுதல் நிறைய பேர் சொல்லி நேரில் வர்றதை வந்து விரும்ப மாட்டார் எப்போவுமே, அதில் சிரமத்தை கொடுக்கூடாதுன்னு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கார். இந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு அங்கேருந்து பரப்பிட்டு இப்போ வந்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி வந்து உண்மையிலேயே வந்து என்னதான் இருந்தாலும் ஏஜ் ஆகிட்டுனா கூட அவர் மேலே ரொம்ப லவ், அம்மா மேலே ரொம்ப லவ் வச்சுருந்தவர். நம்மளுடைய மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு அம்மா தான் காரணம். ரசிகர்கிட்டே அதான் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு அம்மாவை பார்த்துக்கங்க அப்பாவை பார்த்துக்கங்கன்னா. இப்போ கூட சமீபத்தில் போனோம் சரிக்கை விட்ட கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே லோபல் பெர்சன் ஒரு அதை. ஸோ இந்த செய்தி கேட்டு இப்போ நிறைய கலை உலகம் தெரிஞ்சவர்களும் அரசியல் புறம் நிறையா வந்து அவருடைய அந்த அது ஆறுதலை சொல்கிறாங்க செய்கிறாங்க. அது ஒரு பக்கம். எனக்கு தெரிந்த வரைக்குமே பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட அஜித்திட்ட வந்து ஃபோன் மூலமாக வந்து ஆறுதல் சொன்ன விஷயம் இந்த ஒரு தகவல் வருது. அநேகமாக எனக்கு தெரிந்த வரைக்குமே விஜய் அவர்கள் நேரடியாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சார். நாங்கள் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலவாக்கம் வீட்டில் இருக்கும்போது கூட டெய்லி போய் பார்த்துட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அப்பா இறந்ததுலேருந்தே அம்மாவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னாங்களே, உண்மை தானே? இல்லை அது இருக்கும்ல சார். ஏன்னா 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ண 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் அது கிட்டத்தட்ட பார்த்தா.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இறப்பு 2023 இறப்பு முன்னாடியே பார்த்தோம்னா அஜித் வந்து அவ்வளோ வசதியாக நல்லா அப்பா அம்மாவை ரொம்ப கவனிச்சிருக்காங்க. ஷாலினி கூட நல்லா கவனித்து வச்சுருந்தாங்க. அஜித்துடைய பசங்க கூட பாட்டி போய் ரொம்ப லவ்வில் இருப்பான். பட் அந்த ஒரு இறப்புங்கும் போது 2 பேரும் ஒன்றா இருந்தவர்கள் திடீர்னு இல்லைங்கும் போது அப்செட் ஆகும் இல்லையா? அதனுடைய ஏக்கங்கள் ரொம்பவே இருந்தது. ஸோ தாயார் மோகினி அவர்களுக்கு இருந்தது. உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டது. அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டு, போக்குவரத்து, பாதுகாப்பு, அவர்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாருக்குமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருந்தார் அஜித் அவர்கள். ஒரு கடுகளவு கூட அவங்க கண்ணில் கண்ணீர் கூட சோகம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ரொம்ப 3 வருடமாக பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா ஒன்றா இருக்கும்போது நிறைய விஷயம் பார்த்தது ஒரு பக்கம். இந்த 3 வருடங்களை தொடர்ந்து அம்மாவை கவனிச்சிட்டு வந்தாங்க. இப்போ கூட கார் ரேஸ்லாம் போகும்போதெல்லாம் அவங்க அம்மாட்ட சொன்ன தகவல் இருக்குது. இது மாதிரி வாங்கியிருக்கம்மா, ப்ரைஸ் வாங்கும்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அம்மா. பரவாயில்ல, இந்தியாவுடைய அதாவது மிகப்பெரிய கௌரவத்தை வெளிநாட்டு வரைக்கும் கொண்டு போயிருக்கப்பான்னு அப்போ என்ன ஆறுதல் சொல்லி அவங்களோட இன்னும் முன்னுக்குறோன்னு சொன்னாலும் அதே தான் இன்றைக்கும் வந்து அவருடைய தாயார் மோகினிகள் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் அவர் கண்கள் என்னது. இப்போ கூட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அப்படிங்க சமீபத்தில் வந்த தகவல் கூட எனக்கு வந்தது எனக்கு. ஸோ அப்படிப்பட இருக்கும்போது அவங்களுடைய அப்பா இறப்புக்கு வந்து அவங்க அம்மா எப்படி இருக்க முடியும்? அதில் கொஞ்சம் வந்து உடல்நிலை சரியில்லாமல் வேற ஆஃப் ஆனாங்க கொஞ்சம். ஸோ கடந்த 2 வருடமாகவே உடல்நிலை கொஞ்சம் சுமாராக இருந்தது, பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த தனிமைங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வயசானா கூட அதை ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ அது 2023 அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்தாங்க மணி அவர்கள். 2026 அதாவது அவங்க வந்து மார்ச் மாதம் இருந்தாங்க, மே மாதம் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் தான் இருந்தது. இப்போ இறைவனுடைய போய் சேர்ந்துட்டாங்க. பட் ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி தான். பட் மறுப்பதற்கெல்லாம் இருந்தாலும் வந்து அஜித்திலேருந்து கொஞ்சம் மீண்டு வரணும்னா இந்த வயதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தால் கூட அவர் மேல் ரொம்ப பெண்கள் பாசம் இல்லைன்னு சொல்கிற காரணம் தான். அதுலேருந்து ரொம்ப அடிக்ட் ஆனவர். இந்த பெண்கள் மத்தியில் அந்த அஃபெக்ஷனுக்கு, ஒரு அன்புக்கு அப்படின்னு மதிப்பு தரக்கூடியவர். அதான் நிறைய கூட நடித்தவர்கள் சொல்லுவாங்க, அஜித் அவர்கள் நடித்தோம்னா அந்த பக்கா ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும் அவர்கிட்ட, நிறைய கோஆப்ரேட் பண்ணால் இப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. பெண்கள்னாலே வந்து ஒரு மரியாதை தரக்கூடிய நபர் அஜித் அவர்கள். அவர் கூட நடித்த எல்லா பேருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் விளைவாக இப்போ அஜித் அவர்கள் கொஞ்சம் மீண்டும் வரணும். அம்மா இல்லைங்கிற ஒரு விஷயந்தான், இருந்தாலும் அதுலேருந்து சோகத்துலேருந்து கொஞ்சம் மீண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம் நான் விரும்புகிறேன் சார். ஆமாம், அவருக்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் சந்திரா அவர்கள் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். எஸ், அவங்க அப்பா கூட சொல்லியிருக்காரு. அதாவது அஜித்தை நிறைய விஷயங்கள் சொல்லுவேன், கேட்பா அப்படி. ஆனாலும் அவர் முழுமையாக கேட்குறது யார் அப்படின்னா அவருடைய நண்பர்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். நீங்கள் மேனேஜர்னு எடுத்தோம்னா சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்து எது சொன்னாலுமே கரெக்டாக அவரும் சொல்லுவார். அஜித் அவர்கள் கரெக்டாக தெளிவாக கொண்டு போவாங்க. இந்தளவுக்கு அஜித் அவர்களுடைய மிகப்பெரிய முன்னேற்றத்துக்காரன் அம்மா ஒரு பக்கம் காரணம்லாம் கண்டிப்பாக அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய மேனேஜர் கூட சுரேஷ்னர் ஒரு காரணம் தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். எனக்கு சுரேஷ்னர் நல்லா இருக்கும். அஜித் அவர்களோட நான் நெருங்கிய நட்போட்டத்தில் இருந்தவன். நான் அவருடைய ஆரம்ப காலகட்டங்கள்லாம் அவ்வளோ ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு நபர் அவர் அஜித் அவர்கள். ஸோ சுரேஷ் சந்திரா அவர்கள் எது சொன்னாலுமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபர். அதனால் அவரும் சில விஷயங்களை இப்போ வந்து ஆறுதல் சொல்லி சில விஷயங்களை பத்திரிகைகளுக்கும் சொல்லிட்டு இருக்க ஒரு தகவல் வருது. ஓகே சார், இந்த நேரத்தில் வந்து அவர் இப்போ தான் கொஞ்சம் 1 வாரம் ரேஸ்லலாம் போயிட்டு கொஞ்சமாக அவர் தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் இது ஒரு பேரிடியாக போய் விழும்போது கொஞ்சம் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். கொஞ்சம் மைண்ட்லேயே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும். இருக்கும், அது இருக்க வேணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெக்கவரி ஆகி வெளில வரணும். நீங்கள் அதாவது குடும்பட்ட வரலையும் தாயாருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே அஜித் அவர்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த அவங்களோட ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடையும். எங்கே இருந்தாலும் அஜித் அவர்கள் அம்மாவை வந்து வாழ்த்திட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிக்கலும்னே. மீண்டும் நீங்கள் வந்துடணும், கார் ரேஸில் போகணும், படங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதா நான் வலியுறுத்துகிறேன். இதில் என்னென்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து வலிமைன்னு ஒரு படம் ஒன்று பார்த்தீங்களா, அதை ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏன்னா தாய் பாசத்தோட பேஸ் பண்ணி அந்த படமே பண்ணியிருப்பார். இப்போ அந்த படத்தை வந்து அவருடைய தாயாருக்கு போட்டு காமிச்சாங்க, எப்படிமா இருக்குது பார்க்கும்போது. அப்போது அவங்க என்ன சொன்னதுன்னா அந்த கேட்ட சுமித்ரா அவர்கள் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், என்ன பார்த்து இது மாதிரியே இருக்குப்பான்னு அவங்க தாயார் சொன்ன ஒரு விஷயமும் இருக்காது. அதனால் அந்த தாய் பாசத்தையும் எடுத்துகிட்டு போகிறவர் கொஞ்சம் மீண்டும் வந்துடுவார் அஜித் சார் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன். நிறைய நீங்கள் ரேஸ் போங்க, படங்கள் பண்ணுங்கள், தாய் சம்மந்தப்பட்ட கதையும் சொல்ல படங்களில் நீங்கள் வெளியே கொண்டு காமிங்க ஆடியன்ஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் சார். இந்த நேரத்தில் வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து அஜித் சாருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஏற்கனவே அவருடைய பிரதர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அஜித்தும் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெட்டு அவருக்கு. எஸ், ஆமாம், எப்போவுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அம்மா பிள்ளைங்கிறத தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்தது உங்களுக்குள்ள. எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுவார், அம்மா இப்படி படம் வருதுமா, இந்த கதை இருக்குமா, நான் இங்கே ரேஸுக்கு போகிறோமா செய்யுமான்னு. அவங்களுடைய ஒவ்வொரு கட்டத்துக்கும் அம்மா அவருடைய மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது அஜித்தோட. அவரோட கல்யாணத்தில் கூட அம்மாவை பல பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு பாருங்கள், எனக்கு அம்மா வந்து பயங்கர சப்போர்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னப்போல்லாம் அன்றைக்கி தான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்லாம் சொன்னாங்க. நாங்கள் அம்மாவை தான் ஃபஸ்ட்டு முன்னெடுத்து பேசியிருக்காரு. அதில் தான் அவங்க வந்து ஷாலினி கூட டக்குன்னு லவ்க்கு ஓகே சொல்லி பண்ணிட்டாங்க போல இருக்குது, அம்மாவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருன்னா. இப்போ அவருக்கு கண்டிப்பாக நம்ம என்ன தான் சொன்னாலும் அது அவர் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதுலேருந்து வெளியில் வரணும், அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரணும்.
ஃபேமிலிக்கு ஒரு ஆழ்ந்த எங்களுக்கு தெரியும். நன்றி சார். நன்றி சார்.